ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் 2ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள். அனுமதி இலவசம். கடம்பா, நெத்திலி மீன், பெப்பர் சிக்கன், செட்டிநாடு சிக்கன், சிக்கன் சுக்கா, சொரா புட்டு, நண்டு கிரேவி, நண்டு யாரா கடமை காலியாகும் சீக்கிரமா. அங்க ஒண்ணுமே சாப்பிட்டு பார்க்க முடியாது, எதுவுமே உப்பு கிப்பெல்லாம் பார்க்க முடியாது. ரொம்ப ஹெல்ப்பா இருப்பாங்க நம்ம எங்க குடும்பம், எனக்கு என் பிள்ளைங்க இருக்கிறாருல்ல, அதனால சரி அவங்க இருக்கிறாங்கல்ல, நம்மள யாரு என்ன பண்ணிருக்கோம், நம்மளால முடியாது. என்ன பூஜா உணவகம் இருக்கு, ஆனா உங்க பேர் ஜாக்லின்னு சொல்லிட்டு நாங்க கேள்விப்பட்டோம். அப்ப அந்த பூஜா அது யாரு? இருக்கிறது 2 பசங்க தான். அடுத்தவங்க கையில வந்து நீங்க இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்க முடியும். நான் மீனே வெளியே ஆயா கொடுக்க மாட்டேன். நாங்க தான் ஆயும், நாங்க தான் கடை போட முடியாதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன். இந்த ட்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அங்கே கடை போடக்கூடாதுன்னு எடுத்தாங்க. அப்புறம் எல்லாரும் வந்து போயிட்டு நைட்டு எல்லாருக்கும் டிஃபன் வாங்கணும். ஏன்னா இங்கே சாப்பாடு மிஞ்சாதான் நைட்டு எங்கள் சாப்பாடு. அப்படி இல்லைன்னா வீட்டிலலாம் சமைக்க மாட்டோம். இப்போ சாப்பிட்ற மாதிரி எல்லாரும் சாப்பிடணும், அவ்வளோதாங்க. 50 ரூபான்னா யாராக இருந்தாலும் தேடி வந்து சாப்பிடுவாங்க. இங்கே போனால் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் வருவாங்க. அதனால 5 மணி வரைக்கும் சாப்பாடு எதுவுமே இல்லைனாலும் சாப்பாடு மட்டும் வெடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கும். ஹலோ ஆல், நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அடையார்ல இருக்க பூஜா உணவகம்ல இருக்கோம். இங்க நான்வெஜ்ஜுக்கு வந்து பஞ்சமே இல்லைன்னு சொல்றாங்கங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் நான்வெஜ்ஜஸ்ல இருக்க டிஷ்ஷஸ்லாம் இங்க அவைலபிளா இருக்குன்னு சொல்றாங்க. இது ஆக்சுவலா ஒரு ஃபேமிலியா சேர்ந்து செய்யறாங்க. அதுலயுமே முக்கியமா பாத்தீங்கன்னா குடும்ப தலைவி அவங்க தான் முன்னின்று இந்த ஒரு வேலையை வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ வாங்க ஒரு செகண்ட் கூட டிலே பண்ணாம அவங்கள போய் மீட் பண்ணிடலாம். வணக்கம் அக்கா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம்மா. நல்லா இருக்கீங்களா? பாக்குற கடையை ஃபுல்லா அப்படியே கூட்டமா இருக்கு. வந்து நின்ன உடனே எங்க அக்காவே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருக்கு கடைலாம். ஸோ இப்போ எப்படி இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு கடை? பரவாயில்ல, நல்ல ஒரு அளவுக்கு போகுது, நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம கடையில என்னெல்லாம் ஸ்பெஷல்? எல்லாமே போடுவேன் நான். நண்டு, எறா, கடமா, சொரா, நெத்திலி, நண்டு, இலிப்பூச்சி. இலிப்பூச்சினா என்னது? எல்லாமே கடல்ல இருக்கு. அப்படியே பெப்பர் சிக்கன், செட்டிநாடு, லிவரு, சிக்கன் சுக்கா, இது எல்லாமே உண்டு. இப்போ நீங்க வந்து எத்தனை மணிக்கு காலையில ஏஞ்சி இதை ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 4 மணிக்கு எழுந்திருப்பேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு மார்க்கெட்டுக்கு போகணும். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து நீங்க தான் வாங்கிட்டு வரது எல்லாமே? ஆமா, நாங்கள் தான். எப்பவுமே நம்ம கடையில ஃப்ரெஷ்ஷா தான் கிடைக்கும் எல்லா பொருளுமே. அப்படி அன்னைக்கு பொருள் அன்னைக்கு முடிச்சிருவோம். உங்க கூட யாருக்கா ஹெல்ப் இருக்கா? 2 பசங்க இருக்கிறாங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம், நம்ம சொந்தக்கார 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஓகே, நம்ம கடையில் என்ன ரொம்ப ஸ்பெஷல்? முக்கியமாக யாரா கடமை காலியாகும் சீக்கிரமா, அதுதான் எனக்கு தெரியும். வேற நாங்கள் ஒன்றுமே சாப்பிட்டு பார்க்க முடியாது, எதுவுமே உப்பு கிப்பெல்லாம் பார்க்க மாட்டோம். அப்படியே நான் போடுறதோட சரி, அவ்வளோதான். லாஸ்ட்டாக தான் சாப்பிடுவோம். இப்போ நீங்க எதுக்கு இந்த மாதிரி ஒரு துறையை சூஸ் பண்ணீங்க? எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், ஏன்னா நிறைய துறைகள் இருக்கு இல்லையா? நீங்க மெயினா இது ஏன் சூஸ் பண்ணீங்க? எங்கள் வீட்டார் வந்து சமையல் நல்லா செய்வாங்க. அவங்க வேலை செஞ்சுருந்தாங்க வெளியே. அப்போ காலில் அவங்களுக்கு அடிபட்டுச்சு, அவங்களால வேலைக்கு போக முடியல. சரி, அவங்க சொன்னாங்க எனக்கு தான் வேலை தெரியும்ல, நம்ம பசங்களை வச்சு இல்லை நீ நானும் யாருன்னா வச்சு கூட நம்ம கடை போடலாம் அப்படின்னு ஒரு சின்ன கடையாக அங்கே ட்ரெண்ட்ஸ் வாசல். அப்போ வந்து வீடு அது ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம கடை போயிட்டு தான் இருக்கு. போயிட்டு உங்க பசங்க அவங்க என்ன யாரும் இருக்காங்க? உங்க பசங்க 2 பையன் ஒரு பொண்ணு, எனக்கு லாஸ்ட் பொண்ணு, 2 பையனுங்க. அவங்க இந்த கடையில என்ன பங்களிப்புக்கு வேலை செய்யறாங்களா இல்ல எப்படி? அவனுங்க தான் என் பிள்ளைங்க, எங்க வீட்டுக்காரு தான் ஃபுல்லாமே வேலை செய்வாங்க. எல்லா வேலையும் அவங்க கூட இருந்து எல்லாமே உதவி செய்வாங்க. ரொம்ப ஹெல்ப்பா இருப்பாங்க நம்ம எங்க குடும்பம், எனக்கு என் பிள்ளைங்களையும் புருஷன். இப்போ உங்க பசங்க படிப்பு முடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? பெரியவன் வந்து காலேஜுக்கு போனான், பிடிக்கலன்ட்டு வந்துட்டான். சின்னவன் வந்து 10th வரைக்கும் படிச்சான். எனக்கும் பிடிக்கலமான்ட்டு அப்படியே வந்துடுச்சு. அதுவும் சரி, பசங்களை வெளியே எங்கேயும் விடக்கூடாது, நம்ம கூடவே இருந்தால் நம்ம கூட கண்ட்ரோலாக இருக்கும் கூட அப்படின்ட்டு கூட வேலை செய்கிறாங்க. நீங்கள் வந்து சிரிச்சுட்டே இருக்கீங்க, எது வந்து சிரிச்சுட்டு அழகாக ஜாலியாக பேசுகிறீங்க. ஆனால் வந்து இப்போ ஒரு கடை நடத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் இல்லையா? இதுலேயுமே நிறைய உங்களுக்கு வந்து கஷ்டங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க.
ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள் இப்போ வரைக்கும் உங்களால் மறக்க முடியாது? இந்த விஷயம் வரும். நான் கடை போட முடியாதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். இருந்தாலும் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணி எனக்கு அங்கேருந்து இந்த ட்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அங்கே கடை போடக்கூடாதுன்னு எடுத்தாங்க. அப்புறம் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணி எனக்கு இந்த இடத்துல இடம் வாங்கி இங்கே போட சொன்னாங்க. அதுக்கப்புறம் புயல் வந்து ரொம்ப அசிங்கமாயிடுச்சு இந்த இடம்லாம். நீங்கள் அங்கே போட வேணாம், நீங்கள் இங்கே போட்டுக்குங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கே எங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. எல்லாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் யாருமே விரோதமாக நடந்துங்க. யாரோ வண்டி தான் ஏதோ கோவத்தில் பேசிட்டு போவாங்க. ஆனால் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணாங்க, அவங்கக்கிட்ட பேசி சால்வ் பண்ணிடுவோம். இப்போ வந்து இப்போ பக்கத்துல எங்கன்னா இந்த மாதிரி கடைங்க இருக்கும் இல்லையா, அந்த முனையில கூட ஒரு கடை பார்த்தேன். அப்போ வந்து ஒரு போட்டி வரும், அவங்க கடை அங்க நிறைய கூட்டம் போதா இல்லை நம்ம கடை நம்ம இங்க நிறைய கூட்டம் வருதா அப்படின்னு இருக்கும். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? போடும்போது எந்த கடையுமே கிடையாது. அதனால வந்து அப்பத்துலேருந்தே நம்மளுக்கு கஸ்டமர் உண்டு. அப்பத்துலேருந்தே நம்ம நம்பி வரவங்க நம்ம கையில் வந்துடுவாங்க. எல்லாருமே இவங்க தான் வருவாங்களா அவங்க தான் வருவாங்களான்னு கிடையாது, எல்லாருமே வருவாங்க நம்ம கையில். இப்போ இந்த மாதிரி கடை போட்டிருக்கீங்கன்னா அது ஒரு வகையில தான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது. நிறைய வகையில பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். ஒரு சைடு வந்து கஸ்டமர்ஸே வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, சில பேர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து இது பண்ணுவாங்க, இது தாங்க அதை தாங்கன்னு ரொம்ப அதிகாரமா கேட்பாங்க. சில பேர்லாம் வந்து சாப்பிட்டு காசு கொடுக்காம கூட ஓடி இருக்காங்க. நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்கோம், அவங்க எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் நீங்களுமே ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கையில் டோக்கன் வாங்கணும். டோக்கன் சிஸ்டம்ன்றதுனால முதல்ல வந்து டோக்கன் வாங்கிட்டு சாப்பிடுவாங்க. அதில் எக்ஸ்ட்ரா வாங்குற பொருளில் 1-2 காசு கொடுக்காம மறந்துட்டு போகிறவங்களும் உண்டு. சில நேரம் மறாத நாள் வந்து கொடுக்குறவங்களும் உண்டு. காசு மறுபடியும் வந்து மறுபடியும் அக்கா நான் காசு கொடுக்காம போயிட்டேன் அப்படின்னு வந்து கொடுக்குறவங்களும் உண்டு. ரொம்ப தண்ணி சாப்பிட்ருக்குற மாதிரினா நாங்கள் உட்கார சொல்லிடுவோம். உட்கார சொல்லிட்டு சாப்பாடு போட்டு கையில் கொடுப்போம். இது சரியில்லை அது சரியில்லைன்னா இது சாப்பிட்டு பாருங்க, இது பிடிச்சிருந்தா இது சாப்பிடுங்க, அதை விட்டுருங்க, அது சரியில்லைனா விட்டுருங்க, இது சாப்பிடுங்க அப்படின்னு நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுப்போம். அவங்க சாப்பிட்டுட்டு சரி இந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து எப்படி நீங்க இதை ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னப்போ ஓகேவா இருந்துச்சா? சரி ஸ்டார்ட் பண்ணுமானாங்களா? எங்க மாமாவும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த வகையிலனாலும் எதுனாலும் அவங்க முதல்ல அவங்க தான் வருவாங்க. அக்கா வந்து எங்க அம்மா மாதிரி. எப்படி அவங்களோட பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்குமா? என்ன இதுவாக இருந்தாலும் அக்கா வந்து செய்வாங்க, என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் செய்வாங்க. அவங்க எங்க இருக்காங்க? அக்காவும் பக்கத்துல தான் இருக்கிறாங்க, வீடு பக்கத்துல. இப்ப இங்க இல்லையா அவங்க? இல்லை. சரி சரி. எப்பனா ஒரு வாட்டி வருவாங்க, அதோட அவ்வளோ. மற்ற வீட்டால தான் நாங்கள் பேசிப்போம். எனக்கு ஒரு டவுட், பூஜா உணவகம் இருக்கு, ஆனா உங்க பேர் ஜாக்லின்னு சொல்லிட்டு நாங்க கேள்விப்பட்டோம். அப்ப அந்த பூஜா அது யாரு? என் பொண்ணு. உங்க பொண்ணு பேர் வச்சுட்டீங்க. அப்ப 2 அண்ணாங்களும் வச்சுக்கலையா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, அவனுங்க அப்பத்துல இருந்தே வந்து பூஜா உணவகத்துல தான் நாங்க போட்டோம். எங்க வீட்டுக்காரு பாஸ்போர்ட் வச்சிருக்கும் போது கூட பூஜா பாஸ்போர்ட் தான் வச்சிருக்கோம். அடுத்தது இந்த வண்டி கடையை என்னவா மாத்தணும், அடுத்து ஃபியூச்சருக்கு நான் இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கோம் அப்படின்னா என்ன மாதிரியான பிளான்? எப்படி ஐடியா இருக்குதோ அவனுங்க ஃபியூச்சருக்கு எப்படி செய்ய முடியுமோ அவனுங்க நம்மளால செய்ய முடியுது, இவ்வளவுதான் செய்ய முடியும். இன்னைக்கு சம்பாதிக்கிறோம், நம்ம செலவுக்கு ஆகுதா, அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். அவனுங்க ஃபியூச்சருக்கு அவனுக்கு என்ன செய்ய முடியும், இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும்னா அவனுங்க தான் முடியும். அவனுங்க தான் வந்து ட்ரை பண்ணணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தானே செய்ய முடியும். இப்போ நீங்க சொன்னீங்கல்லக்கா நம்ம கடையில வந்து எறா கடம்பா வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்ட்டு, அதுல என்ன மாதிரியான இன்கிரிடியன்ஸ்லாம் ஆட் பண்றீங்க, அது எப்படி செய்றீங்க? அதுல வந்து என்ன மிளகாத்தூள் போடுவோம், வெங்காயம், இந்த கருவேப்பிலை, பூண்டு, மிளகாத்தூள், அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஆனா ஏன் அதுல ஏதோ ஒரு ஸ்பெஷலா ஏதோ ஒரு இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணிருக்க மாதிரி எல்லாருமே நானும் பாக்குற வரவங்க எல்லாம் அது 2 தான் மெயினா கேட்டுட்டே இருக்காங்க. நீங்களும் சொன்னீங்க அது எனக்கு சீக்கிரமா காலி ஆயிடும் அப்படின்ட்டு, அதான் கேக்குறேன். அதுதான் சாப்பிடுறாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. அது உங்களோட கையில இருக்கிற அது ஒரு மேஜிக்கோ? நீங்க செய்வீங்களா, அண்ணா செய்வாரா? அது நான் தான் செய்வேன், இங்கதான் செய்வேன். இங்கதான் நின்னு ஃப்ரெஷ் எல்லாமே ரெடி பண்ணி செய்வீங்க. இது காலியானோன்னு திருப்பி போடுவேன், உடனே காலியான பிறகு போட்டு தருவேன். இப்ப நீங்க சொன்னீங்கக்கா நான் வந்து நார்மல் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் யூஸ் பண்றேன் அப்படின்ட்டு, நீங்களே அரைச்சி இதெல்லாம் செய்றீங்களா இல்லைன்னா கடை பாக்கெட்ல தான் வாங்க? அரைப்போம், வீட்டுக்கு யூஸ் பண்ற மிளகாத்தூள் தான் அது. இப்ப வந்து உங்களோட ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா பெண்களை வெளியிலேயே அனுப்ப மாட்டாங்க, வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க, எதுக்குமே வேண்டாம்னு சொல்லிட்டு சின்ன வயசுலயே சீக்கிரமா கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருறது அப்படிதான் இருந்தது. எப்படி வந்து நீங்களே முன்னெடுத்து இல்ல நான் வண்டி கடையில நானுமே வந்து நிப்பேன், நான் தான் சமைப்பேன், நான் தான் மக்களுக்கு கொடுப்பேன், ஆண்களுக்கு எல்லாம் நான் தான் பரிமாறுவேன் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய விஷயம். சோ அதை நீங்க எப்படி சரி நான் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தீங்க? எங்க வீட்டுல இருக்கிறாருல்ல, அதனால சரி அவங்க இருக்கிறாங்கல்ல, நம்மள யாரு என்ன பண்ணிருக்கோம், நம்மளால முடியாது என்ன இருக்கு, நம்ம யாரு வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் தான். நீங்க இப்ப இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன ஒரு அறிவுரை சொல்ல விரும்புறீங்களா? நம்மளைங்க வந்து பயப்படணும்னு அவசியமே கிடையாது, நம்மளால எல்லாமே முடியும், மனசு வச்சா எல்லாமே செய்யலாம். யாருக்கும் நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம்,
நம்பியும் அடுத்தவங்களுக்கோசம் பை பண்ணும். ஆண்கள் வேலைக்கு போறோம்னா ஓகே, அவங்க ஏஞ்சிப்பாங்க போவாங்க, அவங்களுக்கு இந்த மாதவிடாய் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஆனா நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நீங்க எப்படி அப்ப கூட வேலை செஞ்சீங்க? 11 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த டைம்ல எல்லாம் உங்களுக்கு நிறைய அந்த உடல் உபாதைகள்லாம் இருக்கும் இல்லையா? இருந்தாலும் நம்ம போய் தான் ஆகணும். இந்த வேலை நம்ம தான் செய்யணும். நம்மளை தவிர வேற யாரும் அந்த வேலையை செய்ய முடியும். அப்படின்னும் போது நம்ம உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அந்த வேலையை முடிச்சுட்டாச்சு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் இல்லையா, முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இருக்க மாட்டேன். இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு இந்த ஒரு நோக்கம் நம்ம பண்ணியே ஆகணும், எடுத்தோம்னா அதை நம்ம முடிச்சாகணும்? உங்க அம்மா கிட்ட இருந்த அந்த ஒரு மனப்பக்குவம் வந்ததா இல்ல உங்க ஹஸ்பண்ட் கிட்ட எங்க பசங்க எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப தைரியம் சொல்லுவாங்க. அது மாதிரி எங்க அக்கா வந்து ரொம்ப தைரியம் சொல்லுவாங்க. எனக்கு எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம், என்ன நடந்தா என்ன, எதுவா இருந்தாலும் செஞ்சிடலாம் விடு அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அக்கா. அதே மாதிரி என் பெரியவன் வந்து பாத்துக்கலாம் விடுமா எதுவா இருந்தாலும் அப்படின்னுவான். இதுல வந்து ஒரு கட்டத்துல இந்த கொரோனா டைம் அதெல்லாம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் மக்களை வீட்டை விட்டு வெளியில வராத ஒரு சூழ்நிலை. அப்ப நீங்க எப்படி வந்து ஃபேமிலியை பாத்துக்கிட்டீங்க? நாங்க வந்து பார்சல் சாப்பாடு கொடுத்தோம். பார்சல் சாப்பாடு கொடுத்துட்டு பார்சல் சாப்பாடு கொடுக்கலான்னு சொன்னாங்க. அப்போ பார்சல் சாப்பாடு வண்டி மேல வச்சு கொடுத்தோம். இப்படி அந்த டைம்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்டாக்டே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க உணவு எல்லாமே கொடுத்துருக்கீங்க. சாப்பாடு வந்து நாங்க வந்து வியாபாரம் பண்ண ஒரு அளவு, ரொம்பன்றது கொஞ்சமா அன்னைக்கு நம்மளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருந்தா போதுன்ற அளவுக்கு எடுத்துட்டு வந்து நான் வியாபாரம் பண்ணேன். சாப்பிட யாருக்கும் கொடுக்கல, பார்சல் மட்டும் கட்டி வியாபாரம் பண்ணிட்டு போயிடுவேன். வீட்டுல இருந்து வடிச்சுன்னு வர்றது மட்டும். இப்போ வந்து நான் இங்கேயே வடிப்பேன், சாப்பாடு பத்தலைன்னா இங்கேயே வடிச்சு. எப்படி இங்க அந்த ஒரு உங்களுக்கு அந்த ஒரு இடம் இருக்கா இங்கேயே சாப்பாடு வடிக்கிறதுக்கு? எப்படி வாட்டம் வரும்? இல்லை அதெல்லாம் வடிகட்டி தானே, வடிகட்டியில ஊற்றிடுவோம். சரி, நீங்க செய்யற ஒரு உணவு உங்க ஹஸ்பண்ட் அண்ட் உங்க பிள்ளைகளுக்கு பிடிக்கும்னா அது என்ன உணவு? அவங்க சிக்கன் சாப்பிடுவாங்க. சிக்கன் ஒரு இந்த வறுவல் மாதிரி செய்வார், அது நல்லா சாப்பிடுவானுங்க. அது மாதிரி பிரியாணி அவர் நல்லா செய்வார், பிரியாணி சாப்பிடுவானுங்க. ஓகேக்கா, இப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டோம். உங்க காலி போற இடத்த நிக்கலம்மா, நாங்க போய் மீன் போடணுமாமா, நாங்க போய் மீன் போடணுமா சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே மற்ற விஷயங்கள் பேசலாமாக்கா? வாங்கக்கா. அக்கா ரொம்ப பரபரப்பா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒலை கொதிச்சபடியே இருக்கு, ஆளுங்க வந்தபடியே இருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. வாசனைல அப்படியே தனித்தனியா சொல்ல முடியுதா இது மீன், இது வந்து இந்த டிஷ் அப்படின்னுட்டு. நீங்க வந்து ஸ்பெஷல் டிஷ் வச்சிருக்கேன்னு வேற சொல்லியிருந்தாங்க. அந்த டிஷ்ஷை கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். இதுல வந்து எறா, கடமா, சொரா கொடுத்துருக்குறேன், சாப்பிட்டு பாருங்க. இது கடம்பா, எறா, சொரா. அதுவே வந்து எறா வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. நம்மளுக்காக இப்ப மறுபடியும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் மசாலாவாக்கா? நம்ம அரைக்கிற பெப்பர். பெப்பர் ஆஹா, சூப்பரா இருக்குக்கா. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அன்னைக்கு பொருள் தான். ஆனா ஏதோ ஒன்று ஸ்பெஷலா போட்டிருக்காங்க. என்ன ஸ்பெஷலா இருக்கு? இந்த பெப்பர் போட்டுருந்தேன். எறாவுமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம். நல்லா காட்டா இருக்கு. இந்த கோல்டா இருந்தது யாருக்குன்னா அப்படின்னா இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா தொண்டைக்கு அப்படியே ரொம்ப இதமா இருக்கு. இப்ப நீங்க இதுக்கு போடுற காசு அப்படியே எடுத்துருவீங்களா? லாபம் வரும்ல? அப்படின்னு சொல்ல முடியாது, நம்ம எடுக்கலாம் காசு ஓரளவுக்கு. பரவாயில்ல, ஓரளவுக்கு எடுக்கலாம். பரவாயில்லன்ற அளவுக்கு போகும். சூப்பரா இருக்குதான். இது என்ன புட்டா? சொரா புட்டு. மழை டைம்ல எப்படிக்கா சமாளிக்கிறீங்க? இப்போ டக்குன்னு கிளைமேட் மாறிடுச்சு, இந்த டைம்ல என்ன பண்ணுவீங்க? ஒரு சின்ன தார்பாய் கட்டிடுவோங்க. இங்க நின்று நம்ம வர கஸ்டமர் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நின்று சாப்பிடுவாங்க. அப்போ நம்மளை தேடி வருவாங்க, வந்துட்டு தான் இருப்பாங்க. அந்த டைம்ல எல்லாம் மீந்து போயிடுச்சு, அதனால அப்படியே எடுத்துட்டு போயிட்டோம், அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது இல்ல. அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுப்போம், நேரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுப்போம். வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா எல்லாமே வேஸ்ட் தான். இது மறாதனால எதுவுமே யூஸ் ஆகாது. எங்களால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும். ஒரு ஃபேமிலில இருந்து ஒருத்தவங்க வருவாங்க, ஆனா ஒரு ஃபேமிலியே வந்து சாப்பிட்டது அது மாதிரிலாம் நடந்திருக்கா? இல்லைன்னா கூப்பிட்டு அக்கா கடைக்கு வாங்க நம்ம போலாம், நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னது உண்டா? உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. அந்த டைம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா தான் இருக்கும். நம்மளை நம்பி வராங்க சாப்பிட்றதுக்குன்னு நான் ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த கடை இனிமேல் பிரான்ச்சா எதனா வைக்கணும், எதனா ஐடியா இருக்கா? இவ்வளவு நல்லா இருக்கே டிஷ் எல்லாம். நம்மளால வேலை செய்ய முடியாது, இருக்கிறது 2 பசங்க தான். அடுத்தவங்க கையில வந்து நீங்க இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்க முடியாது. நான் மீனே வெளியே ஆயா கொடுக்க மாட்டேன், நாங்க தான் ஆய்வோம், நாங்க தான் கிளீன் பண்ணுவோம். இப்போ நீங்க 11 வருஷமா இந்த கடை வச்சிருக்கீங்க. இந்த கடைய அடுத்த ஸ்டெப்பா ஒரு பில்டிங்ல அக்கா கடை எப்படி இருக்கும்? அக்கா வானும் உட்காடுறாங்க, பசங்களாம் வேலை செய்யறாங்க, அந்த ஒரு கனவு எப்ப நிறைவேற போகுது? கண்டிப்பா நிறைவேறும். பசங்களாம் அவங்க முயற்சி எடுக்கட்டும். நிறைய கிளைண்ட்ஸ் வந்துட்டே இருக்காங்க. நீங்க எந்த டைம்ல சாப்பிடுவீங்க? நாங்க 4 மணி ஆயிரும்.
பக்கம் நீங்களே காலையிலே போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வரேன்றீங்க, அந்தந்த டைமுக்கு ஃப்ரெஷ்ஷா எல்லாமே செஞ்சிடுறீங்க. ஆனா பிரைஸ் லிஸ்ட் நாங்க பார்த்த வரைக்கும் அதுவுமே கம்மியான ஒரு பிரைஸ் லிஸ்ட்ல தான் இருக்கு. எல்லாமே நம்ம செஞ்சு இவ்ளோ பொருள் வாங்குறது இவ்ளோ கம்மியான ரேட்டுக்கா அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. உங்களுக்கு இது எப்படிக்கா லாபம் வருது? லாபம்னு சொல்ல முடியாது. நம்ம மறாவது நாள் ரொட்டேஷன் போவோம், நம்ம குடும்ப செலவு தள்ளின்னு போகலாம். அது போதுன்ற அளவுக்கு இருக்கு. இப்போ வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க, இப்போ பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லயே வந்து ரொம்ப பதப்படுத்தி வச்சு நான்வெஜ் எடுத்து பண்றது யூஸ் பண்றது அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க வந்து அட் அ டைம்ல போய் வாங்கிட்டு வந்து எல்லாமே செய்யறீங்க. ஸோ அதனாலே மக்கள் வந்து இங்க அதிகமா வராங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல எப்படி? சாப்பிட்றவங்க எல்லாருமே அக்கா நல்லா இருக்குக்கா, கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே மீன் வந்து நல்லா கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே அருமையா இருக்குக்கா நீங்க கொடுத்துருக்க இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே. ஸோ குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு, அதே டைம்ல ப்ரைஸுமே வந்து ரொம்ப கரெக்டா அஃபோர்டபுளா இருக்கு. நீங்க இதுக்கு அப்புறமா ஒரு பெரிய கடையா திறக்கணும், அந்த டைமுமே வந்து நான் வந்து உங்ககிட்ட அதை ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ஸோ ஃபியூச்சர்லயுமே இதே குவாலிட்டியோட இதே மாதிரி அஃபோர்டபுளான ப்ரைஸோட நீங்க வந்து உணவு எல்லாருக்குமே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லலாம்க்கா. இந்த பணியை இதே மாதிரி தொடருங்க, என்னோட வாழ்த்துக்கள்க்கா. ரொம்ப சந்தோஷமா எனக்கு. ஸோ நீங்க தான் வந்து உங்க அம்மாவோட முதல் மகன். ஆமாக்கா, நான் தான் ஃபர்ஸ்ட் பையன். உங்க பேரு? ரூபில். அம்மாக்கு எந்த அளவுக்கு நீங்க வந்து சப்போர்ட்டா இருக்கீங்க? நான் அம்மா கூட தாங்க இருப்பேன். காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சா ஈவினிங் 6 மணி வரைக்கும் அம்மா கூட தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் அம்மா கூட தான். நீங்க என்ன மாதிரி ஒர்க் பண்றீங்க? இப்ப அம்மா வந்து காலைல போய் மீன் வாங்கிட்டு வர்றது, அம்மா மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை கழுவுறது, கிளீன் பண்றது, ஆயிறது, மசாலா போட்டு வைக்கிறது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் கடைக்கு வந்துட்டு அம்மா வரத்து போட கஸ்டமர் அட்டன் பண்ணி கஸ்டமருக்கு பொருள் கொடுக்கறது, இந்த மாதிரி வேலை அப்படியே அம்மா கூட தான். நீங்க வந்து மல்டி டாஸ்க் பண்றீங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்ப இங்க பாக்குறேன், இங்க இருக்கீங்க, டக்குன்னு பாக்குறேன் வேற ஒரு இடத்துல. எல்லா வேலையும் செய்யணும் இல்லக்கா, நம்ம மட்டும் தான் இருக்கிறோம். வேலைக்குன்னு ஆளும் யாரும் கிடையாது. இருக்கிற வேலையை நம்மளே அப்படி எல்லா வேலையும் சுத்தி பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம முடிச்சுட்டு போயிடணும் வியாபாரத்தை. அதனால எல்லா வேலையும் சுத்தி பார்த்துட்டே இருந்தா தான் கரெக்டா இருக்கும். எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே அதுல ஒரு போட்டி இருக்கும் இல்லையா? இப்ப நான் பார்த்து அங்க ஒரு கடை இருக்கு, பக்கத்துலயும் ஒரு கடை இருக்கு. சோ நம்ம கடை எந்த அளவுக்கு பிரபலமா போயிட்டு இருக்கு? கடையில டேஸ்ட் பொறுத்து இருக்குக்கா. ஏன்னா நம்ம ஒரு இன்னைக்கு நேத்து கடை வைக்கல, நம்ம ரொம்ப வருஷமா இருக்கனால நம்மள தேடி வர்றவங்க வந்துகிட்டு தான் இருப்பாங்க. எங்கேயோ போறவங்களாம் நம்மளுக்கோசம் நம்ம தேடி வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. இங்க இருக்கோம் இன்னைக்கு வருவோம் அப்படின்றக்கோசம் வருவாங்க. அதனால பெருசா ஒன்றும் கஷ்டம்லாம் தெரியாது, ஏன்னா பழகி போச்சு. ஒரு நாள் 2 நாள்லாம் நம்ம கஷ்டம் தெரியாது. ரெகுலரா செய்யறதுனால இதுல பெரிய கஷ்டம் எதுவுமே இருக்காது. நான் ஒரு டைம் மட்டும் உடம்பு முடியாம இருக்கும், அன்னைக்கு லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். லீவா? இது உங்க கடை, நான் லீவ் எதுக்கு இருக்கு உங்களுக்கு? நான் எடுத்துட்டுனா தம்பி பசங்க யாருன்னா தம்பிங்க பாத்துப்பாங்க, அந்த மாதிரி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இருப்போம். சுத்தமா முடியலன்னா அன்னைக்கு என்னைக்குன்னா ஒரு நாள் லீவ் விட்டுருவோம் ஃபுல்லாவே. உங்களோட ஒரு ரொட்டீன் எப்படி நான் ஸ்டார்ட் ஆகும்? ஏன்னா அம்மா சொன்னாங்க நான் காலைல 4 மணிக்கெல்லாம் எழுந்திருவேன் அப்படின்னாங்க. ஸோ உங்க ரொட்டீன் இதுல உங்களோட பங்களிப்பு எப்படி இருக்கு? 6 மணிக்கு எழுந்திருப்பேன், மீனாய போறது, கடமா ஆயிடுறது, இதை முடிச்சுட்டு அப்படியே அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கடைக்கு வந்து கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்படியே தான்க்கா டெய்லி போகும். இதுல நிறைய பெரிய மாற்றம் எதுவுமே இருக்காது. என்ன நைட்ல ஒரு 6 மணி மேல அரிசி வாங்குறது, சாப்பாடு வாங்குறது, டிஃபன் வாங்குறது, காசு எடுக்கிறது, இப்படியே வேலை முடிஞ்சிடும். எல்லாரும் கணக்கும் பார்த்து எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டு இப்படியே கணக்கு போயிடும். இதுல வெறும் சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. எப்பனா ஒரு டைம் மட்டும் தான் எதனா ஒரு வேலைக்கோசம் வெளியே போறதா இருக்கும். மற்றபடி டெய்லி வேலை அப்படியே ரொட்டீன் தான். அதே வேலை தான் திருப்பி நடக்கும். ஸோ ஈவினிங்கோட இந்த டைம் முடிஞ்சதுன்னு இல்லாம அப்படி இல்லாம நைட்டும் வேலை மறுநாளைக்கு இருக்கும். என்னென்ன பண்ணணுமோ அதோட எல்லாமே வாங்கி வைக்கணும். அரிசி வாங்குறது, காய்கறி வாங்குறது, மளிகை பொருள் வாங்குறது. அப்பா மளிகை கடைக்கு போயிடுவாரு, நான் அரிசி கடைக்கு போயிடுவேன். போயிட்டு நைட்டு எல்லாருக்கும் டிஃபன் வாங்கணும். ஏன்னா இங்கே சாப்பாடு மிஞ்சாதான் நைட்டு எங்கள் சாப்பாடு. அப்படி இல்லைன்னா வீட்டிலலாம் சமைக்க மாட்டோம். அதனால வெளியே போய் ஏன்னா டிஃபன் என்ன வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே முடிச்சிடும். அடுத்த நாள் திருப்பி அதே ரொட்டீன் வேலை, காலையில மீன் அப்படியே போயிடும். எப்படி வந்து இவ்வளோ ஒரு குவாலிட்டியான சாப்பாடு இவ்வளோ குறைவான விலைக்கு தரீங்க? உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுது? கட்டுப்படினா அது பெருசா ஒன்றும் இல்லைக்கா. நம்ம சாப்பிட்ற மாதிரி எல்லாரும் சாப்பிடணும், அவ்வளோதான்க்கா. 50 ரூபான்னா யாரா இருந்தாலும் தேடி வந்து சாப்பிடுவாங்க. இங்க போனா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில வருவாங்க. அதனால 5 மணி வரைக்கும் சாப்பாடு எதுவுமே இல்லைனாலும் சாப்பாடு மட்டும் வெடிச்சு வச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா ஆட்டோ டிரைவர்ஸ், இந்த ஸ்விக்கி ஓட்டுறவங்களாம் நம்மளை தேடி வருவாங்க. 5 மணி 5:30 மணி வரைக்கும் வருவாங்க. அதுக்கு மேலதான் நம்ம கடையை யாரை கட்டிட்டு வீட்டுக்கு போவோம். அதனால அது ஒன்றும் பெருசா தெரியாது, அப்படியே போயிடும் வேலை. அம்மா சொன்னாங்க அடுத்தபடி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டேன். கடையை வந்து இன்னும் பெருசாக்கலான்னு இருக்கீங்களா? அது எனக்கு தெரியாதுமா, என்னோட பசங்க கையில தான் இருக்கு அப்படின்னாங்க. ஸோ நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? பெருசாக்குனா இதுல கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் வரும்க்கா. நம்ம ரேட்லாம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ரெகுலரா வர்றவங்களால வர முடியாது. இப்போ 50 ரூபா கொடுக்கறது நம்ம ஒரு கடன் போயிட்டா அங்க போனா 80 ரூபா 100 ரூபான்னு போயிடும். அதனால கொஞ்சம் பிரச்சனை வரும். அதனால 50 ரூபான்னா எல்லாரும் சாப்பிடலாம். 80 ரூபா 100 ரூபான்னு போனா நிறைய பேரால சாப்பிட முடியாது, யோசிப்பாங்க. இப்போ 50 ரூபான்றது 100 ரூபான்றது ஒரு சாப்பாடு ஒரு சைடிஷ் வரும். அதே ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டா 180 ரூபான்னா வரமாட்டாங்க. ஒரு 50 ரூபா சைடிஷ் 80 ரூபானா யோசிப்பாங்க. அதனால இதுதான் நமக்கு கரெக்டான இது. லாபம் வருதோ நஷ்டம் வருதோ அது அடுத்தது. அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், நம்ம சாப்பிடணும். ஏன்னா நம்ம வெளியே நமக்குன்னு தனியாக எதுவும் செய்ய மாட்டோம். இதுதான் நமக்கு சாப்பாடு. அதனால கண்டிப்பாக கடை போட்டு தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும்.
லீவா இருந்தா இன்னைக்குனா ஒரு நாள் எதனா செஞ்சுக்கலாம். மற்றபடி ரெகுலரா வரதுனால செஞ்சா இப்படி இருந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி நம்ம கடையில என்னென்ன மெனு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்களேன். நேற்று உங்ககிட்ட நான் போன்ல கேட்ட அழகா சொன்னீங்க, அதே மாதிரி இன்னொரு வாட்டி சொல்லிடுங்களேன். எறா, கடம்பா, நெத்திலி, மீன், பெப்பர் சிக்கன், செட்நாடு சிக்கன், சிக்கன் சுக்கா, சொரா புட்டு, நண்டு கிரேவி, நண்டு ஃப்ரை, எலிப்பூச்சி. இதில் எப்போனா ஒரு டைம் மட்டும் காடை கிரேவி வரும். ஞாயிற்றுக்கிழமைனா மட்டன், போட்டி அந்த மாதிரி வரும். மற்றபடி இது எல்லா டைமும் இந்த ரெகுலர் சைடிஸ் எப்பவுமே இருக்கும் எல்லா டைமும். இதில் இந்த சொரா புட்டு, நண்டு மட்டும் கொஞ்சம் ரேரு. மார்க்கெட்டில் எப்போனா ஒரு டைம் தான் கிடைக்கும். கிடைக்கும் போது கண்டிப்பாக இருக்கும். ஒரு டைம் இல்லாமல் போயிடும். நீங்களுமே இங்க வந்து எல்லாருமே சாப்பிட்ட பிறகுதான் லாஸ்டா நீங்க உங்க ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டு போவீங்கன்னு சொன்னா. ஆமாக்கா, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சாப்பிடுவோம். அது எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியாது. இப்போ அம்மா சாப்பிட்றாங்கன்னா நாங்கள் 4 பேர் கடையில் இருக்கணும். அப்பா சாப்பிட்றாருன்னா அம்மா கடையில் இருக்கணும். நிமிதி நாங்கள் எல்லாம் வேலை பார்ப்போம். அப்படி தான் இருக்கணும். ஏன்னா எல்லாருமே சாப்பிட போயிட்டா வரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது. 5:30 மணி வரைக்கும் கடை இருக்கும். நம்ம 3 மணிக்கு தான் சாப்பிடவே போவோம். அதனால ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். அப்படியே போயிடும். 3 மணிக்கு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் போட்டால் 5 மணி வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடும். ஒரு பெரிய கடையா ஆகும் போது நான் மறுபடியும் வந்து ரிவ்யூ எடுப்பேன். சோ நான் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் 2ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள். அனுமதி இலவசம்.